அயலக அணியினுடைய அமைப்பாளர் தம்பி நாகராஜ் அவர்களுடைய சீரிய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த கூட்டத்தில் அவர் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிற்கு உங்களை எல்லாம் வாழ்த்த அவர் ஏற்பாடு செய்திருக்கின்றார். அவரை முதலில் நான் நன்றியோடு பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். சிறப்போடு மக்களுக்காக பணியாற்றிய வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட அதில் முன்னிலை வகிக்கின்ற வகையில் இந்த வட்டத்தினுடைய வட்டக்கழக செயலாளராகவும் அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த வட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சிறப்போடு பணியாற்றியதன் விளைவாக அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய பாராட்டையும் நம்முடைய மாவட்ட கழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய பாராட்டையும் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய பாராட்டுதலையும் பெற்ற வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் தன்னுடைய கை முறிவை கூட பொருட்படுத்தாமல் இந்த மழை நேரத்தில் சிறப்போடு பணியாற்றியவர். அவரையும் உங்களின் சார்பாக என் சார்பாக ரஞ்சித் குமார் அவர்களை பாராட்டவும் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மக்கள் வாக்களித்தார்களோ இந்த உதயசூரியனை தேடி இன்றைக்கு வாக்களித்த மக்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மற்ற மாமன்ற உறுப்பினர்கள் வியந்து பார்க்கின்ற வகையில் மண்டல குழு கூட்டமாக இருந்தாலும் அது சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்றத்தில் கூட்டமாக இருந்தாலும் இந்த நாம் இருக்கின்ற இந்த மயிலை பாலாஜி நகராக இருக்கட்டும், ராம் நகராக இருக்கட்டும், இருக்கின்ற சதாசிவ நகராக இருக்கட்டும், அனைத்து பகுதிகளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாமன்ற உறுப்பினரை நீங்கள் பெற்றீர்கள். எனக்கு முன்னால் பேசியவரெல்லாம் இந்த வட்டத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்று நம்ம எல்லாம் விட்டு மறைந்து இன்றைக்கு அவருடைய நினைவில் இன்றைக்கு பல பணிகளை செய்வதற்கு அவர் என்ன நினைத்து இந்த மயிலை பாலாஜி நகருடைய தன் பிள்ளை போன்று உங்களால் அவர் பாராட்டையும் அவர் உங்களுக்காக உழைத்திட்ட ஒரு வட்டக்கழகத்தினுடைய செயலாளரை இழந்த நம்முடைய தன்னுடைய கணவரை இழந்தாலும் மக்கள் பணியை தொய்வில்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் சமினா செல்வம் அவர்களை இந்த நிகழ்ச்சி அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இந்த பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குகளை சேகரிக்க வந்த பொழுது இங்க இருக்கின்ற ரஞ்சித் குமார் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய பகுதி கழகத்தினுடைய ஆலோசனையை ரவிச்சந்திரன் அவருடைய ஆலோசனையை பெற்று மாமன்ற உறுப்பினரோடு இணைந்து கழக நிர்வாகிகளோடு மிகப்பெரிய சிறந்த வரவேற்பை செல்லும் இப்படி வரவேற்பை அளிப்பாரோ அதற்கு ஈடாக ரஞ்சித் குமார் அவர்கள் வரவேற்பை அளித்தார்கள். ஆகவேதான் இந்த பகுதியில் அதிகமான வாக்குகளை திராவிட முன்னேற்ற சின்னமான உதயசூரியனுக்கு அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு வாக்குகளை பெற்று தந்தீர்கள். அதனுடைய இதுவாகத்தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பெண் சின்னமாக இன்றைக்கு உரையாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டு அனைவருக்கும் சமம் என்கின்ற வகையில் அது இன்றைக்கு விடியல் பயணமாக இருந்தாலும் மக்களை தேடி மருத்துவமாக இன்னுயிர் தாக்கும் 48 இருந்தாலும் புதுமை பெண்ணாக இருந்தாலும் தமிழ் புதல்வனாக இருந்தாலும் இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் காலை உணவு திட்டமாக இருந்தாலும் எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக தமிழ்நாடு அசுர வளர்ச்சி பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் இன்னைக்கு நாட்டு மக்கள் நலனுடன் வாழ வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் மற்ற மாநில முதல்வர்கள் இங்கு நடைபெறுகின்ற திட்டங்களை பார்த்து அங்கு அந்த மாநிலத்தில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் ஏன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நாட்டினுடைய பிரதமர் கூட தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்த மற்ற மாநிலங்களுக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். காரணம் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஒவ்வொரு திட்டங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அது மகளிர்களுக்காக ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. மகளிர் சுய குழுக்களை உருவாக்கி தலைவர் கலைஞர் அவர்கள் தான் பெண்கள் சுயமாக பொருளாதாரத்தில் மேன்மை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மகளிர் சுய குழுக்களை உருவாக்கினார். குறிப்பாக நாம் சார்ந்திருக்கின்ற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக இங்க இருக்கின்ற 2602 மனைப்பிரிவுகளுக்கு கிரைய பத்திரம் வழங்குவதற்கு தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சி தயாராக இருக்கின்றது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு சில சட்ட திட்டங்களுக்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பட்டா வழங்குவதற்கு வட்டாட்சியர் தயாராக இருக்கின்றார்.
அதற்கு துணை முதலமைச்சர் அதற்கு ஆய்வு செய்து அதற்கான அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் பட்டா வழங்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு குறைந்த அளவில் அதை கட்ட வேண்டிய தொகையை நீங்கள் கட்டி அந்த கிரைய தொகையை முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக இங்கே நம்முடைய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய அமைச்சராக தாமு அன்பரசன் அவர்களிடம் பலமுறை இதற்காக கோரிக்கை, நம்முடைய மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக அமைச்சரின் மூலமாக வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த பகுதியில் முகாம்கள் நடத்தப்பட்டது. அதுல 53 பேர் தான் கிரைய பத்திரத்துக்கு வந்து கிரயம் செய்திருக்கிறது என்று கொடுத்திருக்கீங்க. இங்கு என்ன நடக்கிறது என்பதை, இங்கு என்னதான் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் நாம் தயாராக இருக்க வேண்டும். கடினப்பட்டு உழைத்து வேர்வை சிந்தி இந்த இடத்தில் ஒரு கட்டிடத்தை கட்டி ஒரு வீடை குடியிருக்கின்ற நீங்கள் ஒரு நிரந்தரமாக ஆக்க வேண்டும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், சென்னை மாநகராட்சி உட்பட்ட 32 கிலோமீட்டர் பகுதிக்கு சுற்று வட்டாரத்தில் எங்குமே பட்டா வழங்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை இருக்கின்றது. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி எந்த பணியும் செய்யவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தலைவர் கலைஞர் தான் 2006, 2011 இது போன்ற நீண்ட நாட்களான பட்டாக்களுக்கு அரசு இடங்களில் வசிப்பவர்கள் பட்டா வழங்கினார். அதை தொடர்ந்து 10 ஆண்டுக்கு பிறகு தன்னுடைய தாய்மார்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அமைச்சருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அனைவருக்கும் கிரைய பத்திரம் வழங்குங்கள். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தயவு செய்து அதை நீங்கள் பயன்படுத்த தவறிவிட்டால் தன்னுடைய பிள்ளைக்கு வருங்காலத்தில் அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாமல் ஒரு மனைப்பிரிவில் ஒரு வீடை கட்டி சிறிது சிறிது சேமித்தது வீணாகிவிடும். ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கிரைய பத்திரத்தை பெறுவதற்கு, கிரைய பத்திரத்துக்கு நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அதை நீங்கள் செய்ய தயாராக இருந்தால் கிரைய பத்திரம் தர தயார். கிரைய பத்திரம் தந்ததும் அதை உடனடியாக ஆய்வு செய்து பட்டா வழங்குவதற்கு நேற்று முன்னால் கூட நம்முடைய வட்டாட்சியரையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் தயாராக இந்த பட்டாக்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மாவட்ட ஆட்சியரும் தயாராக இருக்கின்றார்கள். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீதி சாலை போற தலைவரும் இது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் மீண்டும் அதை சொல்ல விரும்பல. உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில குடிநீர் அதிமுக ஆட்சியில் இங்க இருந்த மாமன்ற உறுப்பினர்கள் அதிமுக ஆட்சியில கேன்ல 10 ரூபாய் கொடுத்து நீங்க ஒவ்வொருவரும் லாரியில் அந்த தண்ணியை வாங்கினீங்க. மறந்துடக்கூடாது. சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களால் உடனடியாக அதை ஆய்வு செய்து செல்வம் போன்றவர்கள் அதற்கான முனைப்பை எடுத்ததுனால்தான் இன்றைக்கு அந்த பிரச்சனையே ஒழிச்சு இன்றைக்கு லாரி மூலமாகவும் இன்றைக்கு பைப்புகள் மூலமாகவும் தண்ணீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவை சீரோடு சிறப்போடு இந்த பகுதியில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நாகராஜ் அவர்களுக்கும் இதற்காக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் தலைமை நடைபெறுகின்ற கூட்டமாக இருந்தாலும் இந்த வட்டத்தில் 5 கூட்டங்கள் என்று பகுதி கழக செயலாளர் கூறியிருக்கின்றார். அதை தொடர்ந்து இங்கே நடைபெறுகின்ற இந்த கூட்டங்களை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நாகராஜ் அவர்களை உங்களின் சார்பாக என் சார்பாகவும் அவருக்கு நன்றியையும் வாழ்த்தையும்